இல்ல. இது ஒரு எதேச்சதிகார அரசு இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன அவர் தெளிவாக விளக்கம் குடுத்திருக்காரு. என்ன தவறாக பேசினேன் அப்படின்றத கேட்டிருக்காரு. யாராவது நான் ஏதாவது தப்பா பேசினேன்னா என்ன பண்ணேன்? நான் காவேரி விஷயத்துக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப காவேரி விஷயத்தை மடைமாற்றுவதற்காக அவர்களுடைய அந்த திறனற்ற தன்மையை மடைமாற்றுவதற்காக இப்படி ஒரு இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதையுமே சந்திக்க தயாராக இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா இருக்காங்க. பட் இந்த கைது நடவடிக்கை சரியானதா என்ற அந்த கேள்விதான் எழுகிறது. காலையில 8:30 மணிக்கு போய் பெட்ரூம் கதவ தட்டுறது நியாயமா? லீடர் ஆஃப் அப்போசிஷன், எம்.எல்.ஏ. ஏற்கனவே துணை முதல்வராக இருந்தாரு. ஒரு அற்பமான ஒரு வழக்கை காரணம் காட்டி நேத்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி, நைட் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி காலையில கைதுக்கு நிற்கிறார்களே! இது நியாயமா? என்ற கேள்விதான் எல்லார் மனதிலும் எழுகிறது. திரு சரவணன் தற்பொழுது விவசாயிகளுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதி குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருந்ததை மடைமாற்றுவதற்காக தான் இந்த கைது என்ற பல கருத்துக்கள் எழுந்துள்ளது. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். முக்கியமா காவேரி பிரச்சனையில ஒரு ஃபெயிலியருங்க. தாவேகா அரசு ஒரு பெரிய ஃபெயிலியர். ஸோ அதை மறைப்பதற்காக அவர் பெங்களூர் போகணும்னு ஆசைப்பட்டாரு. அத திரு சிவகுமார் அவர்கள் கர்நாடக முதல்வர் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒரு பெரிய ஏமாற்றம். அவர் அத ஒரு ஃபெயிலியரா நினைக்கிறாரு. அந்த ஃபெயிலியரை மடைமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் சொல்றாரு, நான் ஓடி ஒளிபவன் அல்ல அப்படின்னு சொல்லி எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஓடி ஒளிபவன் கிடையாது. எதையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கைது செய்தால் கைது செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. திரு சரவணன், அது மட்டும் இல்லாம தாவேக ஆட்சி அமைந்ததுலேருந்து எதிர்க்கட்சிகள் மீது சில வழக்குகள் தொடரப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்க இந்த ஆட்சியின் தொடக்கமே ஒரு பெரிய கோணல். முதல் கோணல் முற்றும் கோணல்னுவாங்க. அப்படி முதல் கோணல் ஆரம்பிச்ச ஆட்சி தான் இது. குதிரை பேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆட்சி. ஸோ தொடர்ந்து குதிரை பேரம் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்றாங்க. வைகோ அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. குதிரை பேரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அந்த அடிப்படையில அதையெல்லாம் மடைமாற்றுவதற்காக எதிர்க்கட்சிகள் இப்படி செய்து, அப்படி செய்துன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை கட்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திரு சரவணன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. வழக்கு தொடர்பான ஆவணங்கள் இன்னும் வரவில்லை, வந்தவுடன் விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு விசாரணை 2:15 மணிக்கு ஒத்திவைத்துள்ளதை தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிபதி முன்பு மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ மீண்டும் இந்த வழக்கு தொடர்பாக முறையீடு செய்கிறார் என்றும் அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இன்று காலை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் சில பகுதிகளில் இதனை கண்டித்து போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பான ஆவணங்கள் இன்னும் வரவில்லை என்றும் வந்தவுடன் விசாரணைக்கு எடுக்கப்படும் என்றும் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணை செய்யப்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் தரப்பிலிருந்து அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது.